வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 7 முத்திரைகளை குறித்து ஒரு பார்வையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 7 முத்திரைகள் என்பது இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை முடிந்ததுக்கு பிறகு பாதி 3.5 வருஷம் உபத்திரவ காலத்தை குறிக்கும். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு பிறகு இந்த பூமியில 7 வருட உபத்திரவ காலம் இருக்கும். அந்த 7 வருடத்துல முதல் பாதி 3.5 வருஷத்துல நடக்க போகிற சம்பவங்களை குறித்தும் முதல் பாதி 3.5 வருஷத்துல இருக்கக்கூடிய உபத்திரவத்தை குறித்தும் தான் இந்த 7 முத்திரைகள் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 முத்திரைகளை யார் உடைக்கிறார்னா ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு ஜெயம் பெற்றிருக்கிறார். அது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். இந்த 7 முத்திரைகளை எதுக்கு ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வலதுகரத்தில் கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் தான் சிங்காசனத்தில் இங்கே வீற்றிருக்கிறார். அவருடைய வலதுகரத்துல தான் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்கு. இந்த முத்திரைகளை உடைச்சா தான் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியும், அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்க முடியும், அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குன்றத வாசிக்க முடியும். ஆனால் அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்கவும் வாசிக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் யாருமே பாத்திரவானாக காணப்படாததை குறித்து யோவான் அப்போஸ்தலன் அழுததாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பந்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மூப்பர்களில் ஒருவன் இந்த யோவான் அப்போஸ்தலனை நோக்கி, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார், அதனால் நீ அழாத அப்படின்னு சொல்றத இந்த வசனத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் தான் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாக 7 கொம்புகளோடு 7 கண்களை உடையவராக அவர் இருக்கிறத நம்மளால அந்த அடுத்த வசனத்துல காண முடிகிறது. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவருடைய வலதுகரத்தில் புஸ்தகத்தை வாங்குறாரு. அந்த புஸ்தகத்தை எதுக்கு வாங்குறாரு? அதன் முத்திரைகளை உடைத்து அந்த புஸ்தகத்தை திறந்து பார்த்து அதை வாசிக்கக்கூடிய ஜெயம் அவருக்கு இருக்கு. அதைத்தான் அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 24 மூப்பர்களும் சுரமண்டலத்தையும் தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து, தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏன்னா நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களில் பாஷைக்காரர்களின் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு நம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலேயே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை அங்கே பாடுறாங்க. இவங்க பாடினதுக்கு அப்புறம் இந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களை சூழ்ந்திருந்தாங்களா அநேக தூதர் கூட்டங்கள். இந்த தூதர் கூட்டமும் அவரை துதிக்கிறாங்க. அவங்க 1000 10,000 இருக்கிறாங்க. அவங்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான வல்லமை ஐஸ்வரியத்தை ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று அவங்களும் சொல்றாங்க. வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவரும் சமூகத்தில் உள்ளவைகளும் எல்லா வஸ்துக்களும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறக்கும் ஆட்டுக்குட்டியானருக்கும் சோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் சதா காலங்களில் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, 7 முத்திரைகள் என்பது பிதாவின் வலதுகரத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தில் தான் அந்த 7 முத்திரைகள் இருக்கிறது. அந்த 7 முத்திரைகளால் தான் அந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது.